என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம என் பொண்டாட்டி இந்த மாதிரி அனல் பறக்கிற டிஷ் எல்லாம் ஆர்டர் பண்ணி வச்சிருந்தேன். எனக்கு பிடிச்ச மாதிரி கரெக்டா ஆர்டர் பண்ணதுக்காக 20 ரூபாயும் கேட்டா. கரெக்டா பத்த வச்சனா தேங்க்யூ. அப்ப 20 ரூபா கொடு. இப்படி சுட சுட வந்தது போர்க் சூப் தான். இந்த போர்க் இவ்வளவு சாஃப்டா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு இந்த மீட் ஜூசியா இருந்தது. எனக்குன்னு வச்சிருந்த ஃபுட்ல என் பொண்டாட்டி கைய வச்சுட்டா. எனக்கு வந்த கோவத்துக்கு அவ என்ன அடிக்க, என்ன அவ அடிக்க. நீ திருப்பி அடிக்கிறதே இல்லையா? அதெல்லாம் நடக்கிற காரியமாங்க. அதனால சைலண்டா மிச்சம் இருந்ததை சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இப்படி சூப்ல ஊற வச்சு இந்த பிரெட்டை சாப்பிடணுமா? நமக்கு எங்க அதுக்கெல்லாம் பொறுமை இருக்கு? போர்க்ல இந்த ஐட்டம் ஒரு மாதிரியா இருந்தது. இதெல்லாம் தயவு செஞ்சு சாப்பிடாதீங்கன்னு பொண்டாட்டி சொன்னா. அதுக்கப்புறம் நம்ம ஆர்டர் பண்ணிருந்த இக்கான் பக்கருங்கிற இந்த ஃபிஷ் ஐட்டமும் வந்தது. இதை எந்த அளவுக்கு ஸ்டீம் பண்ணிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட அல்வா மாதிரி இருந்தது. ஸ்பூன்ல எடுக்கிறப்போ சாப்பிடுறப்போ அதே அளவுக்கு ஜூசியா தான் இருந்தது. தெரியாதனமா அந்த போர்க்கோட குடலை சாப்பிட்டு பார்க்கலாமேன்னு சாப்பிட்ட அப்புறம் இந்த மாதிரி சிவராக ஆரம்பிச்சிருச்சு. அதை டேக்கிள் பண்றதுக்காக மீனை சாப்பிட்டேன். முள்ளுன்னு என் பொண்டாட்டி கத்துனா. அதெல்லாம் எடுத்துட்டு சாப்பிட டைம் இல்லைன்னு வேகமா சாப்பிட்டேன். இந்த முள்ளோட நீயும் ஒரு பீஸ் ட்ரை பண்ணுன்னு எடுத்து கொடுத்தேன். சாப்பிடு. எது நான் சாப்பிடவா? எனக்கு போய் உன்னை பாக்க வச்சு சாப்பிட்டா வயிறு வலிக்கும். நான் சாப்பிட்டா வயிறு கிழிஞ்சிருமா?